ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னோட வெரி வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காரக்குழம்பு தாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் போட்டு வச்சேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நிறைய பேர் பீட்ரூட் குழம்புல போட மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பீட்ரூட் போட்டு வச்ச குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து காய்கறிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் குழம்புல வந்து நிறைய காய்கறி போட்டு வைப்பேன். நிறைய பேர் இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம பொரியல் பண்ணுறதுக்கெலாம் இது இல்லைன்னா இதுமாரி குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் சத்து தான். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து முட்டை தாங்க போட்டேன். வேறு எதுவும் போடல பெருசாக. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் ஒரே ஜுரம், ஃபீவர் ஒரே மாற்றி மாற்றி வந்துனே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முருங்கீரை தாங்க. மாற்றுக்கட்டில் எல்லாேருக்கும் உடம்பு சரியாக ஆகுது. அதனால் வந்து உடம்புல சத்து இல்லை. எல்லோரும் முருங்கீரை சூப் வச்சு கொடுங்கன்னாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு முருங்கீரை வேணாந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக தான் போட்டேன், நிறைய போடலை. வெறும் முருங்கீரை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் தான். இப்போ நல்லா கொதிக்க வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு இறக்கி கொஞ்சம் கொஞ்சம் குடித்தா போதும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேணாம். ஆனால் நம்ம சூப்புன்னு போடும்போது நல்லா வேக வச்சு குடிக்கணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் செதிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கொடுங்க. இப்போ நான் பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். 2 பேருக்கும் மாற்றுக்கட்டில் ஃபீவர், ஜுரம், இருமல், மாற்றுக்கட்டெலாம் வருது. சத்தே இருக்காது ஊற்றுற மருந்தில் உடம்புல. அதனால் முருங்கீரை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்கலான்னு இன்றைக்கி காலைல கொஞ்சம் தான் கிடச்சிது. இப்போ கொதிக்க வச்சிட்டேன். நீங்களும் வீட்டில் குழந்தைங்க இதுமாரி இருந்துச்சுன்னா மருந்தும் ஊற்றுங்க. இதுமாரி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற முருங்கீரை சூப்லாம் வச்சு கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்க மாட்டுது. இங்கே எல்லா வீட்லேயும் வந்து எல்லார் இதுலேயும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. முருங்கீரை வந்து ரொம்ப ரொம்ப சத்து. அதனால் வந்து எல்லோரும் இப்போ ரெகுலராக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பட்ரு ஸ்டேடிங்க. அழகுக்காக வச்சோம். இது கற்பூரவள்ளி இப்போ தான் வச்சுருக்குறோம். எல்லாருக்கும் ஜுரம் வருது. ஏற்கனவே கற்பூர செடி வச்சுருந்தோம். அது வந்து காஞ்சி போச்சு. அதனால் புதுசாக மண் கொட்டி புது தொட்டியில் வச்சுருக்குறோம். இது பட்ரோஸு. இதுமாரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு சரியாகும்போது தான் நம்மளோட இயற்கை மருத்துவம் நம்மளுக்கு புரிய வரும். அது வரைக்கும் நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம். இன்னும் எல்லார் வீட்லேயும் இருக்குது, நம்ம வீட்லேயும் இருக்குதுன்னு. கடைசியில் நம்மளுக்கு தேவைப்படும் போது கிடைக்காது. அதனால் இருக்கும்போது சின்ன தொட்டியில், ரொம்ப பெருசு வேணாம், சின்ன தொட்டில் இதுமாரி வச்சு வளர்த்திங்கனாலே கற்பூரவள்ளிலாம் சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. வீட்டுக்கு ஒரு கற்பூரவள்ளி செடி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இருக்கிற வீட்டில் ரொம்ப ரொம்ப பயன்படும். இதேமாரி உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்க கொடுங்க. அப்போ தான் அவங்க உடம்பு தரும் போது தாங்குவாங்க. இன்றைக்கி எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான முருங்கீரை சூப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.